சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்கும் நம்முடைய பேச்சாளர் தங்கமணி அவருக்கு மத்திய சென்னை மாநில சார்பாக பொதுச் செயலர் ராமன் அவர்கள் சாலை வருகிறார். மாநில செயலாளர் தங்கமணிக்கு இந்த பொன்னாடை தங்கத்துக்கே பொன்னாடை போகிறேன். அதாவது எப்படி ஒருத்தர் பேசணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று நம்முடைய தங்கமணி ஐயா பேசுற ஒரு பேச்சு அப்படிதான். அப்பதான் எதிரில் உள்ளவங்க கலைஞ்சு போகாம என்ன சொல்றாங்கன்னு கேட்பாங்க. முதல்ல ஒருத்தரை நம்ம முன்னால நிக்க வைக்கணும். அது ஒரு மிகப்பெரிய கலை. அப்படி ஒரு அற்புத கலையை நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கிற தங்கமணி எனக்கு நன்றி. இப்படி ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு செயலாளரை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிற நம்முடைய மாநில தலைவருக்கு எங்கள் மத்திய சென்னை மாவட்ட கமிட்டி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய அண்ணன் மக்கள் போராளி அண்ணன் அவர்களே, மத்திய சென்னை மாவட்டத்திற்கு இது போல எங்களுக்கு ஒரு 3 பேச்சாளர்களை கொடுக்குமாறு மிக அன்புடன் அதை கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக நம்முடைய கன்னியாகுமரியில் வந்து என்னுடைய அன்புக்குரிய பாசத்துக்குரிய அண்ணன் மாநில துணைத் தலைவர் அண்ணன் கோசலன் அவர்களை வருகிறேன் அழைக்கிறேன். அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணியின் நிறுவனர் மற்றும் மாநில தலைவர் அண்ணன் வண்ணன் ரவி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது எல்லோரும் நன்றாக பேசிவிட்டார்கள். தங்கமணி சாரா நிறைய பேரோட பேர் எனக்கு தெரியாது, தெரிஞ்சோன்னா எல்லாரோட பேரை சொல்லுவேன். இப்போ என்னன்னா, முதலில் நன்றி, எனக்கு அண்ணனுக்கு நன்றி. அதன் பிறகு எனக்கு எல்லாரும் இந்த பதவி வாங்கி தந்த இங்கே கூடியிருக்க அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எந்த ஒரு செயல் இருந்தாலும் அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முடியாத வார்த்தை மட்டுமே முடியாது, பாக்கி அனைத்தும் முடிந்தால் முயன்றால் முடியும். எனக்கு ரொம்ப பேசி பழக்கம் இல்லை, மைக்கெல்லாம் நிறைய பேசுவேன். ஆனால் மறுபடியும் சொல்லுங்க, நம்ம என்ன இருந்தாலும் எந்த ஒரு இலக்கு இருக்கலாம், இலக்கு அடையணும்னா எந்த பாதையானாலும் கடக்க தெரியும். கடலாக இருந்தால் நீச்சல் அடிக்க தெரியும், முள்ளா இருந்தாலும் சரி மலராக இருந்தாலும் அதில் நடக்க தெரியும். எதாக இருந்தாலும் போராடும். இதே தான் சொன்னது மாதிரி 3 மாவட்டங்கள் இருக்கு. 3 மாவட்ட செயலாளர்களும் என்ன செய்யணும் அது சொல்லதான் தலைமை முடிவு பண்ணும். அதை அவங்க கேட்கட்டும். இப்போ கண்ணன் அவர்கள்ட்ட பேசினேன், அது மத்திய சென்னை மாவட்ட செயலாளர்கள் தானே நடக்குது அப்படின்னு சொன்னார் கண்ணன், நம்ம கண்ணன். அப்போ நான் என்ன சொன்னா வெளியே போய் பேசினேன். இது 3